ஆன் ஏர் கமெண்ட்ரின்னு வரப்போ ஒருத்தர் தான். வாய்ஸ் கூட வராதுன்னா நீங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சிருக்கலாமே. ஸோ ஆடிஷன்ல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? ஆனா நீங்க ஒரு 2 பேரை எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த 2 பேரை குடுக்க மாட்டேன். பாருங்க இத பார்த்து நானே கையடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. வெல்கம் டு கிரிக்கெட் வித் சுஜித். நம்ம கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழோட ஆஸ்தான கமெண்டேட்டர் முத்து ப்ரோ அவர்கள் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ சுஜித். நானும் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். இவரு இங்க இருப்பாரு, சில சமயம் அங்க இருப்பாருன்னு ஏதோ சொல்லுவீங்க நினைச்சேன். ஆமா, இது ப்ரோமோ கட்டுக்கு வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம உங்க கூட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஃபன்னா ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு ஆசை. பேசி பாருங்களேன், ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கும் வராது, எனக்கும் வராது. அது வராதுன்னு தெரியும். ஸோ வந்து நீங்க இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கமெண்டேட்டரா தெரியுறீங்க. எனக்கு உங்களை வந்து நான் அந்த மெட்ராஸ் சென்ட்ரலோட அந்த டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நானும் அந்த கிச்டிலாம் ஒர்க் பண்றதுனால அந்த லைன்ல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அங்க இருந்து டப்புனு கிரிக்கெட்டுக்கான ஒரு டிரான்சிஷன் எப்படி நடந்தது? ஏதாவது ஒரு மொமெண்ட்ல நடந்ததா இல்ல நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா? பிளானிங்லாம் எதுவுமே இல்ல சுஜித். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபில தான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான வாய்ஸஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தேடும்போது நிறைய பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஸோ நான் வந்து இப்போ சின்ன வயசுல நம்மளாம் இங்கிலீஷ்ல ஹிந்தியில ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், இங்கிலீஷ்ல விரும்பி பார்ப்போம். சில சமயம் சில மேட்ச்லாம் ஹிந்தியில மட்டும்தான் பார்க்குற கட்டாயம் ஏற்படும். தமிழ்ல வரும்னே தெரியாது. ஸோ வருது, நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ நான் வந்து ரேடியோ முடிச்சு நான் மெட்ராஸ் சென்ட்ரல், நீங்க சொன்ன மெட்ராஸ் சென்ட்ரல் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆடிஷன்ஸ் நடந்தது. ஃபைனலாக ஒரு ஆடிஷனுக்கு பாம்பே கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கபடிக்கு தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனேன். பட் அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பண்ணுறியான்னாங்க. கபடி நான் விளையாடி இருக்கேன், பட் பிகேல அவ்வளவா நான் பார்த்ததில்ல. கிரிக்கெட் சின்ன வயசுல ஊர்னு ஒரு ஸ்போர்ட். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நான் அப்படியே கிராப் இட் வித். ஓகே, முதல்ல இதுவே நிறைய பேருக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனா இருக்கும். எல்லாம் நாங்க லோக்கல் கமெண்ட்ரி இந்த கிரிக்கெட்லாம் என்ன பண்ணுவோம்னா அங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எங்க கையில ஒரு மைக் கொடுப்பாங்க. பந்தை அடித்தார், அங்க போச்சு அப்படின்னு நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் இல்ல, அப்படிதான் பண்ணுவோம். இப்ப ஆடிஷன் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்றீங்க. ஆமா. சோ ஆடிஷன்ல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? நீங்க எப்படி பேசுறீங்கன்னு டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்களா? எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேசிக்கா நாலேஜ் தான் உங்களுக்கு. அண்ட் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா யூ கேன் மேனேஜ். ஏன்னா நீங்க கடைசியில கமெண்ட்ரின்றது இப்ப நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம தான் பேசுறோம். ஸோ நம்ம தான் கொடுக்குறோம் கண்டென்ட். பட் அதுல வந்து கமெண்ட்ரியில நீங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோ மேட்ச். ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேட்ச் ஐடென்ட்னு சொல்லுவோம். இந்த 2 டீம் இன்னைக்கு விளையாடுறாங்க, இந்த டேட் இந்த கிரவுண்ட்ல நடக்குது, இந்த டீம்ல இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மியூட்ல போட்டு வரும். ஓகே. 5 மினிட்ஸ் ஒரு மொதல் ஓவர் வரைக்கும், சில சமயம் 3 ஓவர் 4 ஓவர்லாம் இருந்துச்சு. ஸோ அது மியூட்ல வரும். நம்ம அந்த மேட்ச் இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சு அம்பையர்ஸ் வருவாங்க, அம்பையர்ஸோட பேர் இதுல வந்துடும் உங்களுக்கு கிராஃபிக்ல. ஸோ அதை நம்ம அந்த அம்பையரை பத்தி ஏதாவது தெரிஞ்சா 2 இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். இப்போ பேட்டர்ஸ் வருவாங்க, அவங்களோட ரெக்கார்டு வரும். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஓவருக்கு கமெண்ட்ரி கொடுக்கணும். ஓகே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன். ஓகே. 2017 நான் பண்ணும்போது 2016 நடந்த ஏதோ ஒரு ஐபிஎல் மேட்ச் கொடுத்துருந்தாங்க. ஆப்வியஸ்லி நான் பார்த்த மேட்ச் தான். ஓகே. ஸோ மேட்ச் என்ன நடந்துச்சுன்றதுலாம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த மேட்ச் கொடுத்தாங்க, அது பண்ணேன். அதுக்கப்புறம் வேற ஒரு மேட்ச் அனுப்புவாங்க, அப்புறம் வேற ஒரு மேட்ச் அனுப்புனாங்க. கடைசி செட் ஆஃப் ஆடிஷனுக்கு ஆஃபீஸ்க்கு போய் அங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்து அந்த மைக்ல பண்ற வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. எனக்கு இப்போ டோட்டலி புதுசு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னே தெரியாது. வந்துச்சு, சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ரேடியோ ஒரு 2 வருஷம் பண்ணியிருக்கேன். டெலிவிஷன்ல ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் அண்ட் ஆங்கரிங் ஒரு 2-3 வருஷம் நான் பண்ணேன். யூடியூப்ல கம்ப்ளீட்டா அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் நீங்க சொன்னது அந்த கம்ப்ளீட் செட்டப், டீமை எடுக்கிறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறது, எல்லாத்துக்குமே நான் தான் கான்டென்ட் ஹெட்டா ரெஸ்பான்சிபிளா இருந்தேன். ஸோ இவ்வளவு ரோல்ஸ் பண்ணிட்டோம், இது ஒரு புதுசா இருக்கே அப்படின்றதுனால ட்ரை பண்ணேன் சுஜித். எனக்கு வந்து எப்பவுமே லைஃப்ல ஐ மீன் காட்ஃபாதர் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் திரு பால கைலாசம்னு ஒருத்தர் வந்து கே பாலச்சந்தர் சாரோட பையன். மின்பின்பங்கள்னு நீங்க 90sல இந்த இதெல்லாம் மர்மதேசம்லாம் நீங்க பார்த்தது தெரியுமா? அதுல பால கைலாசம். ஸோ அவர் ஆரம்பிச்சது தான். ஸோ நான் வந்து புது யுகம்னு ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணேன். அவர் என்ன ஹேண்ட் பிக் பண்றப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, யூஆர் அ வாண்டரர் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ புது புது விஷயம் வருதுன்னா ட்ரை பண்ணிட்டு போலாமே. இதுவும் புதுசா வந்துச்சு அண்ட் ஐ ரியலி லைக் டூயிங். ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களோட யூடியூப் சேனல் அண்ட் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பரிதாபங்கள், நிறைய பேருக்கு நீங்க பரிதாபங்கள்ல என்ன ரோல்ல இருந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, எனக்கு முக்கியமா ஆசை. சோ இப்ப சொன்னீங்களா இதுல வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன், டைரக்டரா இருந்திருக்கேன், ஆக்டரா இருந்திருக்கேன், அப்படின்ற மாதிரி ஆங்கரா இருந்திருக்கேன் சொல்றீங்க. பரிதாபங்கள்ல நீங்க என்னென்ன ரோல்ல எல்லாம் இருந்திருக்கீங்க? ஒரே ரோல் தாங்க, கோ ஓனரா இருந்தேன். அதை தவிர என்னோட செட் ஆஃப் வீடியோஸ் பண்ணேன். மெட்ராஸ் சென்ட்ரல்ல ஒரு டீம் இருந்தோம். ஆப்வியஸ்லி எங்களுக்கு வந்து அங்கிருந்து மூவ் அவுட் ஆகணும். ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்க பண்றது
சம்மன் எல்ஸ் சார் எங்களுக்கு மாச சம்பளம் தான் கிடைக்குது. ஓகே. ஸோ நான் கோபி சுதாகர் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ராகவன் ஒருத்தர் இருக்காரு. நாங்களாம் உட்காந்து பேசுறப்ப நம்ம ஏன் மற்றவங்களுக்கு பண்றது நம்ம நமக்கே பண்ணலாமே. இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீசன் ஒரு வருஷம் முடிஞ்சோம்னா அப்ரைசல் நடக்கும். 10% 15% நம்ம எதுக்கு போகணும், வி கேன் பி ஓனர்ஸ். ஓகே. ஸோ அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து நாங்கள் ஆரம்பிச்சோம். அதுல ஒரு 1 இயர் நான் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் லைக் ஐ டிசைடட் டு மூவ். ஏன்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிஸியா இருந்துச்சு. அண்ட் பசங்களும் வந்து இப்போ கோபி சுதாகர் அப்பல இருந்தே ரேபிட் க்ரோத் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வி ஆப்வியஸ்லி ஷுக் ஹேண்ட்ஸ். இன்னமும் டச்ல தான் இருக்கும். சூப்பர். வெரி ஸ்வீட் ரிலேஷன்ஷிப், வெரி ஹாப்பி. இப்போ சினிமாலாம் அவங்க வராங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வீடியோஸ் சொல்லவே வேணாம். அப்போவே இருந்தே அந்த டேலண்ட்டை நான் பார்த்து ரசிச்ச ஒருத்தன். ஸோ ரியலி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த மேட்ச் நீங்க கமெண்ட்ரி பண்ணீங்க, நல்லா ஞாபகம் இருக்கா? அது புதுசா வரவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு மேட்ச் கமெண்ட்ரி பண்றப்போ ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், நான் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் எது தெரியுமா? 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அப்பா. எடுத்த உடனே ஹை பிரஷர் மேட்ச். ஓகே. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் என்னோட முதல் மேட்ச். ஓகே. ஃபர்ஸ்ட் லைவ் மேட்ச். ஃபர்ஸ்ட் லைவ் மேட்ச். அதுக்கு முன்னாடி ஆனா நமக்கு ஆடிஷன்ல இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் பண்ணிருக்கோம். 5 ஓவர் 4 ஓவர் கமெண்ட்ரி இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைவ் மேட்ச் 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஓகே. உங்களுக்கு யாராவது அட்வைஸ் சொன்னாங்களா, போற இதை மட்டும் பண்ணிடாத, இல்ல இதை பண்ணு அப்படின்னு யாராவது? சைட்ல இருந்து நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அந்த டைம்ல சந்தீப் ஸ்ரீகாந்த்னு அவர் வந்து ஹெட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னமும் ஜியோ ஸ்டாரோட தான் இருக்காரு. இப்போவே தலைவரேன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணது எல்லாமே அவர் தான். அவர் எப்பவுமே ஒரு பெரிய பேக் போனா இருந்தார் எனக்கு. ப்ரொடியூசரா இப்போ வந்து ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்லாப்பி நாங்கள் செல்லமா கூப்பிடுவோம். ஓகே. அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வரை அவர் தான் சேனல் ஹெட்டா இருந்தாரு. ஸோ அவர் அப்போ ஒரு வளர்ந்து வரும் ப்ரொடியூசர், நான் வளர்ந்து வரும் கமெண்டேட்டர். ஓகே. அவர் வந்து பயங்கர ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. இப்போ வரைக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் தங்கமான பசங்க. ஸோ இவங்க எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஆன் ஏர் கமெண்ட்ரின்னு வரப்போ ஒருத்தர் தான் கொஞ்சம் நர்வஸ். ஆப்வியஸ்லி எல்லாரும் மாதிரி நர்வஸா இருப்பேன். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஒருத்தர் இருக்காரு. அவரை மாதிரி இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ற ஆள் நீங்க வந்து பார்க்கவே முடியாது. நீங்களும் ஆப்வியஸ்லி அவரோட வீடியோஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ யாரா இருந்தாலுமே அவர் வந்து உங்களோட பாயிண்ட்டே எடுத்துப்பாரு. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவரெல்லாம் அதை நமக்கெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லையே. உண்மைதான். இருந்துட்டே முத்து கிரிக்கெட்ல ரொம்ப ஜாலிடா, வாடா போய் பேசலாம், வாய்க்கு வந்தது பேசலாம் வாடா. ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் உண்மை. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் வித் சுஜித்னு கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுக்கு அவர் வந்து ரொம்ப முக்கிய காரணம். நம்மலாம் பேசுறதுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படி இருந்தப்ப சிக்கா சார் மாதிரி ஒரு ஆள் வந்து சும்மா பேசுறா, நம்ம பேசுறது தான்டா, நீ பேசு, நீ ஏன் அவன் பேச மாட்டேன், அவனுக்கு மைக்க கூட அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணதோட இதுதான் இங்க இருக்கு. ஸோ எனக்கு தெரியுது நீங்க அவரோட என்கரேஜ்மெண்ட் பத்தி சொல்லும் போது அப்படி அது எப்படி இருந்திருக்கும்னு. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கமெண்ட்ரி பண்ணதுல மோஸ்ட் ஐகானிக் மொமெண்ட், இந்த மொமெண்ட்ல நான் நல்ல வேலை கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தேன்ப்பா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஐ திங்க் வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ ஐ திங்க் ஒரு தடவை நான் இருந்திருக்கேன். இந்தியா T20 வேர்ல்ட் கப் அப்போ நான் இருந்திருக்கேன். இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கும். இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க 2021 நான் நினைக்கிறேன் 2022. அப்போ நான் தான் அந்த மூமெண்ட் கால் பண்ணேன். அதெல்லாம் ஒரு ஐகானிக் மூமெண்ட். பட் என்னால் மறக்கவே முடியாதது வந்து சிஎஸ்கே அந்த லாஸ்ட் 2 balls 10 runs ஜடேஜா அடிச்ச லிஃப்ட் பண்ணப்போ நான் இன்னைக்கு அகமதாபாத்ல வேற இருந்தேன். கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு ஐகானிக் மூமெண்ட். ஓகே. சோ 2 நாள் நடந்ததுல அந்த மேட்ச் மூணாவது நாள் போயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? 2வது நாளும் கண்டினியூ ஆகுறப்ப நீங்க அதுக்கு எக்ஸ்பெக்டடா இருந்தீங்களா இல்ல? ஆப்வியஸ்லி ஐபிஎல் ஃபைனல் யாருங்க மிஸ் பண்ணுவாங்க? இன்ஃபேக்ட் நிறைய ஃபேன்ஸ் கிட்ட நான் பேசினேன். சென்னையில இருந்து டிராவல் பண்ணவங்க அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணுன்றவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் நம்ம விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம். சில பேர் பிளாட்ஃபார்ம்லாம் தூங்குனாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஃபுல்லா மழை. எங்களுக்கே நாங்க ஹோட்டல் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 4 kilometers இருக்கும். அன்னைக்கு பெஞ்ச மழையில ஊர் பூரா ஆல்மோஸ்ட் வெள்ளம் மாதிரி சுத்தி ஒரு 2 hours ஆச்சு எங்களுக்கு ஹோட்டல் ரூம் போறதுக்கு. அண்ட் ஆடியன்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சிஎஸ்கேவோட கம்பேக் பார்க்க. அண்ட் 2 balls 10 runs ரவீந்திர ஜடேஜா பண்ணது அன்னைக்கு நான் ஐ வாஸ் தேர், ஐ விட்னஸ் தேர்ன்னு சொல்றதுல உண்மையிலேயே இப்போ வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஐகானிக் ஃபைனல்னா அதுதான் எனக்கும். ஆக்சுவலி நான் இது எல்லாருக்கும் தெரியும், மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு. அன்னைக்கு வந்து எங்க பசங்க எல்லாரும் ரெசார்ட் போயிருந்தோம். அதே மாதிரி 2 நாள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் மேட்ச் பார்த்துட்டு இன்னொரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. பட் மேட்சே 2 நாள் கண்டினியூ ஆயிருச்சு. அன்னைக்கு எனக்கு சொன்ன ஒரே ஒரு இது என்னன்னா, மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டா வா, இல்லைன்னா வீட்லயே உட்காரு அப்படின்னாங்க. அப்படி ஃபோர்ஸ்டா உள்ள வன்மத்தோட மஞ்சள் டிஷர்ட்டோட உட்காந்துருந்தேன். நானே ஒரு சைடு வந்து ஐயோ எப்படியாவது அடிச்சிடணும் ஜடேஜா அப்படின்னு வேண்டிட்டு இருந்தேன். ஸோ அது மோஸ்ட் ஐகானிக்கா இருந்தது. ஸோ அப்படியே உல்டாவா கேட்குறேன், இது வரைக்கும் ஒரு கமெண்ட்ரியில இந்த மொமெண்ட் வந்து இதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் இல்ல ரொம்ப எம்பாரசிங் மொமெண்டா ஏதாவது நடந்திருக்கும்ல? எம்பாரசிங் மொமெண்ட்னா அது இல்லாம ஒரு ஷோ ஒரு லைவ் இதுவே கிடையாது. ஏதாவது ஒரு இது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு பிளேயர் பேரை தப்பா சொல்றது, இந்த மாதிரி நிறைய நடக்கும். ப்ரொடியூசர்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சில சமயம் மென்டல் ஃபெட்டிக்லாம் இருக்கும். பட் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். லைக் இது இந்த மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட் நடந்துச்சுன்றது தெரியல எனக்கு. ப்ராப்ளி ஒரு மொமெண்ட் நான் சொல்லுவேன். அஸ்வின் வந்து போலிங் எண்ட்ல ஜாஸ் பட்லர் ரன் அவுட் ஆக்குவாரு. என் கூட இருந்த கமெண்டேட்டர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் கிடையாது அப்படின்னாரு. நான் வந்து கிரிக்கெட் விளையாடினதில்லை. பட்
நான் அத வந்து அஸ்வின் பண்ணது கரெக்ட் தான் அந்த டைம்ல ஸ்ட்ராங்கா கால் அவுட் பண்ணிருக்கணும்னு எனக்கு எப்பவுமே ஒரு ரிக்ரெட் இருக்கு. ஓகே. இப்ப நம்மளோட புரிதல் லைக் இப்ப எவ்வளவு 10 இயர்ஸ் இன்டு தி பிசினஸ் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அடுத்த தடவை நடந்துச்சுன்னா அது தப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்லுவேன். கரெக்ட். பட் அன்னைக்கு மேபி நான் கொஞ்சம் சாஃப்டா இருந்துட்டேனோ அப்படின்னு எனக்கு ஒரு ரிக்ரெட். சூப்பர். எம்பாரசிங் மூமெண்ட் எனக்கு கிரிக்கெட்டை விட கபடியில தாங்க ஒண்ணு மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட். ஓகே. வந்து சினிமா ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் பேரை சொல்லி நான் பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து கெஸ்ட். நாங்க 2 பேர் காமெண்ட்ரி பாக்ஸ் வென்யூல இருந்தோம் ஓகே. நேரு ஸ்டேடியம்ல. அப்ப வந்து அர்ஜுன் தேஷ்வால்ன்றவர் தமிழ் தலைவாஸ் டீமோட மெயின் ரைடர். அவர் அன்னைக்கு நாங்க கமெண்ட்ரி 11th மினிட்ல 20th மினிட் வரை நாங்க கமெண்ட்ரி. அவர் அர்ஜுன் அது வரைக்கும் பாயிண்டே எடுக்கல. இவருக்கு கபடினா எதுவுமே தெரியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், இதான் கேம், போய் இவ்வளவு பேர் 2 பேரை தொட்டு வந்தா 2 பாயிண்ட், ஒருத்தரை தொட்டு வந்தா 1 பாயிண்ட், போனஸ் லைன் இதெல்லாம் சொல்லியாச்சு. நான் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் கேட்டேன். வழக்கமா நம்ம வந்து கேட்போம்ல ப்ரெடிக்ஷன். இப்போ அர்ஜுன் போயிருக்காரு, அவர் பாயிண்ட் எடுப்பாரான்னு கேட்டப்போ பாயிண்ட் எடுப்பாரு ப்ரோ அப்படின்னாரு. நானும் ஓகே மைக் எடுத்து பிரதீப் ரங்கநாதன் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அர்ஜுன் பாயிண்ட் எடுப்பாருன்னு போய் பாயிண்ட் எடுத்துட்டாரு. அதான் மொதல் பாயிண்ட் எடுத்தோட ஸ்பான்டேனியஸா நாங்க 2 பேரும் ஹைஃபை கொடுத்துட்டோம். ஹைஃபை கொடுத்த உடனே நான் கலகிறீங்க ப்ரெடிக்ஷன்ல நீங்க சொன்னோன்னு நடந்துருச்சு. ஐயோ இந்த கேம் பயங்கரமா இருக்கே ப்ரோ, நானே பயங்கர ஃபேன் ஆயிடுவேன் போல, பாருங்க இதை பார்த்து நானே கையடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. நீங்க எப்படி போட போறீங்கன்னு எனக்கு தெரியல, போறேன்ட்டாரு. நான் இங்கிருந்து அப்படி மைக்கை எடுத்து நேர்களே நான் மன்னிக்கவும், நாங்க ஹைஃபை கொடுத்ததான் அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு, யார் மனசு புண்படுத்துறதுக்காக இது இல்லை, அப்படி புண்படுறதா நாங்க வந்து மனமாற நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்க நெட்வொர்க் சார்பா. நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்து மைக்கை வச்சுட்டேன் கீழே. அவர் அதை ரியலைஸ் பண்ணாரா என்னதுன்னு தெரியல. ஆன்லைன்ல ட்ரோல் ஓடுது இப்படி சொல்லிட்டாருன்னு. பட் என்ன பெஸ்ட் என்ன பண்ண முடியும் அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க? மன்னிப்பு தானே கேட்க முடியும். பிஹைண்ட் தி சீன்ஸ் மாதிரி நீங்க ஹைஃபை அடிச்ச ஃபுட்டேஜ்லாம் போட்டாலும் இது எப்படி பாயிண்ட் எடுத்ததை போடுவாங்களா இல்ல நாங்க ஹைஃபை கொடுத்தது போடுவாங்களா? பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்ட்ட மோஸ்ட் எம்பாரசிங் மொமெண்ட் கேட்டாலும் இப்ப இதுதான் சொல்லுவாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங் மொமெண்டா இருக்கு bro. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க மூவிஸும் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வேற பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது ஏதாவது அப்பப்போ வரும், அப்பப்போ ஏதாவது பண்ணுவேன் சுஜித். ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ சில பேர்லாம் வந்து சில மூவி டைரக்டர்ஸ், சில பேர்லாம் கிரிக்கெட் ஃபேன்ஸா இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்ககிட்ட சில இன்சைடர் இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது கேட்பாங்களா? இல்ல உள்ள என்ன நடக்கும் அப்பெல்லாம் கேட்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சில பேர் ஆக்சுவலா ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்வீட் டைரக்டர் விக்ரமன் சார் இருக்காருல்ல, அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரு. ஓகே. ஃபோன் பண்ணி நீங்க கமெண்ட்ரி பத்தி இந்த பிளேயரை பத்தி சும்மா டிஸ்கஷனா ஏதாவது பேசுவோம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு. லோகேஷ் கனகராஜ் கிட்ட அவர்கிட்ட நான் ரசிச்சது வந்து நாலேஜ், மெமரி. அவர் 90s தான் பெரும்பாலும் கிரிக்கெட் பார்த்திருக்காரு. பட் அவர் பயங்கர அஜய் ஜடேஜா ஃபேன். ஓகே. ஸோ அவருக்கு வந்து ஏதாவது மேட்ச் பார்த்தா டப்புன்னு அவர் ஞாபகம். ஓகே. அதை நான் பார்த்து வந்திருக்கேன். ஓகே சூப்பர். ஸோ உங்களால எப்படி இதை மேனேஜ் பண்ண முடியுது? ஒரு பக்கம் கமெண்ட்ரி, இன்னொரு பக்கம் ரீல் இருந்து போச்சு மாதிரி உங்களோட ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு படம் பார்க்கணும், இன்னொரு பக்கம் படம் நடிக்கிறீங்க. எப்பயாவது உங்களுக்கு தோணிருக்கா ஏதாவது ஒண்ணு நாம கரெக்டா பண்ணலான்னு? இல்ல இன்னமும் அந்த வேண்டர் மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களா? இல்ல ஒண்ணு கரெக்டா பண்ணா கிரிக்கெட் கமெண்ட்ரி மட்டும்தான். என்னோட ப்ரொஃபஷன் என்னன்னா ஐ எம் a professional cricket commentator. அது மட்டும் தான் மெயின். நான் யூடியூப் முன்னாடி ஒரு டைம்ல பயங்கர பேஷனேட்டா பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான். பட் எனக்கு சம்டைம்ஸ் லைக் திரும்ப அதுல எதுக்கு போய் லைக் வியூ சப்ஸ்கிரைபுக்காக போகணுன்ற ஹாபி மாதிரி தான் பண்றேன். எனக்கு என்னைக்கு மேட்ச்லயோ என்னைக்கு ஊர்ல இருக்கேனோ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு கொஞ்சம் ரீல் இருந்து போச்சு. நான் பண்ண ப்ராப்பர்ட்டின்றதால கொஞ்சம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. போர் அடிச்சா நான் சென்னையில இருந்தேன்னா பண்ணுவேனே தவிர இதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் போட்டுலாம் வேலை செய்யற ஆள் கிடையாது. சூப்பர். சினிமா எப்பயாவது தாங்க வரும், சத்தியமா சொல்றேன், எப்பயாவது தான் வரும். அது லியோவே லோகேஷ் கனகராஜ் விளையாட்டுக்கு நான் கேட்டதுக்காக அவர் வந்து கூப்பிட்டு ஒரு இது கொடுத்தாரு. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 படம் வருது. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சுஜித், யாரு கூப்பிட்டாலும் கிரிக்கெட் கமெண்டேட்டராகவே கூப்பிடுறாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல. அதுதான் ஒரு மலையாள படத்துல இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனு, அதுல வந்து கிரிக்கெட் கமெண்டேட்டர்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போனா மலையாள படம் ஆப்வியஸ்லி, பட் அதுல வந்து அந்த கேரக்டர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு வேற ஏதோ சென்னை ரைனோஸோ ஏதோ மாதிரி பேர் வச்சுட்டாங்க. அது கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுக்கு நான் கமெண்ட்ரி பண்ணுனாங்க. டயலாக் மைக் கூட வைக்கல. அது ஆப்வியஸ்லி மாண்டாஜ் மாதிரி வரப்போகுது. முடிச்சோடனே டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன், பெரிய டைரக்டர், சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து ஒரு ஐபிஎல் ஒரு 5 வேர்ல்ட் கப் பண்ண கமெண்டேட்டர், உங்களுக்கு இதுதான் வாய்ஸ் கூட வராதுன்னா நீங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சிருக்கலாமே, காசுலாம் கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். பட் அதனால அது கொஞ்சம் பார்த்து கமெண்டேட்டரா கூப்பிட்டாலும் என்ன மாதிரி படம் அப்படின்றத பார்த்து பண்றதா தான் இருக்கு. சோ ஒரு சில பேர்லாம் போலீஸ் கேரக்டருக்கு மட்டும் கூப்பிடுற மாதிரி உங்களை வந்து கமெண்டேட்டர் கேரக்டர் இந்த உடம்பு ஒரு பெரிய மீசையா வச்சீங்கன்னா நீங்களும் போலீஸ் கேரக்டருக்கு செட் ஆயிருவீங்க ப்ரோ. வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ இப்படிதான் கலைப்பா அப்படி. ஓகே. கிரிக்கெட் கமெண்ட்ரி இப்போ ரெகுலரா பண்றீங்க. எவ்வளவு ஆஃபன் நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்க? ரொம்ப ரேர்.
ஓகே. இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிருச்சு சுஜித். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒண்ணு டைம் கிடைக்கிறது இல்ல. இப்போ அவ்வளவு கிரிக்கெட் கேலண்டர் இவ்வளவு பிஸியா இருக்குன்றதால இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இப்போ நான் வந்து 1.5 மாசம் வீட்ல இருக்கேன். ஓ இந்த மாதிரி டைம் எனக்கு எப்ப லாஸ்டா கிடைச்சு எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. ஓகே. ஸோ வீட்ல இருக்கிற டைம் நான் வீட்ல இருக்கணும்னு இருந்தா பாக்குறேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க அப்பப்போ டர்ஃப் புக் பண்ணிட்டு நைட் கூப்பிட்டா ஓகே. அதுவும் ரொம்ப ரேர். ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போய் ஒரு 1 or 2 hours விளையாட்டு வருவேன். ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரோ டென்னிஸ் பால் பிளேயரா இல்ல? எஸ். ஃபுல்லா டென்னிஸ் பால் தான் நீங்க. கிரிக்கெட் பாலும் கொஞ்சம் விளையாடி இருக்கேன். ஓகே. நீங்க வந்து என்னது பேட்ஸ்மேனா? நான் வந்து கீப்பர் பட் ஓ விக்கெட் கீப்பர். கீப்பிங். ஓ சூப்பர். நான் தினேஷ் கார்த்திக் மானசீக குருவா நிறைய பேர் வந்து நான் கிரிக்கெட் பார்த்த காலத்துல தலைனா தோனி சொல்லுவாங்க. என் தலை தினேஷ் கார்த்திக். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ விக்கெட் கீப்பர் பேட்டர் நீங்க. ஆமா. உங்களோட ஃபுட்டேஜஸ் ஏதாவது நமக்கு கிடைச்சா? இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லைங்க. நான் இந்த கார்பரேட் கிரிக்கெட்லாம் கொஞ்சம் விளையாடி இருக்கேன். அந்த டைம்ல கார்பரேட்ல இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். BNP பாரிபா, கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி கம்பெனிஸ்ல ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்ல. மேபி அடுத்த தடவை நீங்க கூப்பிடுங்க, நான் வந்து டென்னிஸ் பால் உங்களுக்கு. எனக்கு அதான் ஆசை. எனக்கு என்ன ஆசைன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடணும், அது ஒரு ஃபுட்டேஜா போடணும். இந்த சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்ணலாம். 6 பால்ல எவ்வளவு எடுங்க, விக்கெட் கீப்பரா இருந்து ஹைட்ல இருந்து ட்ரோன்ல இருந்தெல்லாம் கேட்ச் போடுவோம், முடிக்கணும். இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பண்ணலாம். சரி, ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. நான் ஒரு சில தமிழ் கமெண்டேட்டர்ஸோட பேர் சொல்லுவேன். அவங்கள வந்து ஒரே வேர்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ, ஸ்பான்டேனியஸா என்ன தோணுதோ சொல்லலாம். அபினவ் முகுந்த், சாணக்கிய, RJ பாலாஜி. பிரில்லியன்ட் கிரிக்கெட் பிரெயின். நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸா தெரியும்ன்றதால நான் சொல்றேன். எக்ஸலன்ட் கிரிக்கெட் பிரெயின் அவருக்கு. ஓ சூப்பர். சீகா சார். குரு. பத்ரிநாத் அவர்கள். எனர்ஜி. சடகோபன் ரமேஷ் அவர்கள். என்டர்டெயின்மெண்ட். அஸ்வின். நாலேஜ். நானி. ஆல் ஆஃப் த அபவ். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே. அனிருதா ஸ்ரீகாந்த் ப்ரோ. அனிருதா குட்டி சிக்கா. சேம் டு சேம். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, இப்பயும் உங்களை ஒரு ஸ்பாட்ல போடுறேன். பிளைண்ட் ரேங்கிங். ஓ கமெண்டேட்டர்ஸ் வெர்ஷன். ஓகே. என் வேலைக்கு வர வச்சிடாதீங்க. எங்க கமெண்ட் பாக்ஸ் இல்ல, நம்ம அங்க போயிரும். ஓகே. சுனில் கவாஸ்கர் 5. டோனி கிரே. வாவ். ஆக்சுவலி நம்பர் 2. மைக்கேல் ஹோல்டிங் 4. மைக்கேல் ஆண்டர்டன் 6. நாசர் ஹுசைன். ஓ 7. டேனி மோரிசன். ஓ என்டர்டெய்னருங்க. நம்பர் 8. ஹர்ஷா போக்லே. வாவ். 3. சஞ்சய் மஞ்சரேகர். 10. ரிச்சி பெனா. வாவ். ரிச்சி பெனா 9 தாங்க. வெரி சாரி கிரிக்கெட் ஃபேன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 நான் பிஷப்காக வச்சுட்டேன். பிஷப் நீங்க கேட்கல, நான் பிஷப்பை சேர்க்க சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச பிளைண்ட் ரேங்கிங்ல எவ்வளவு எனக்கு இதான் வேணும்னு கேட்டு யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. இல்ல, நீங்க இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளா, உங்களுக்கு பிடிச்ச டாப் 3 கமெண்டேட்டர்ஸ் யாருன்னு கேட்டா நான் ரொம்ப கான்ட்ரவர்சி இல்லாம ஈஸியா நான் சொல்லிட்டு போயிருப்பேன். எங்களுக்கு கான்ட்ரவர்சி தான் வேணும், அதுக்காக தான் பண்றோம். ஓகே. ரிச்சி பெனோ ஆக்சுவலா நிறைய பேர் தெரியாது சுஜித். அவர் வந்து ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ். அதாவது இப்ப சொல்லுவாங்க, நீலாம் கிரிக்கெட் விளையாடாம கமெண்ட்ரிக்கு வந்துட்டீங்களான்னு நிறைய பேர் சொல்லி நான் வந்து. என்னுடைய அடுத்த கேள்வி இதுதான். அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு இல்ல அப்படி கேட்கறப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, பாருங்க 2-3 விஷயம் இருக்கு டு மை டிஃபென்ஸ். ஒன்னு, நீங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கணும்னு கிடையாது. இப்ப நீங்களும் அரசியலை பத்தி பேசுறீங்க, நானும் அரசியல் பத்தி பேசுறேன். எத்தனை எலெக்ஷன் நின்றுருக்கீங்க? சோ அது ஒரு தகுதி கிடையாது. இப்ப நீங்க அரசியலை பத்தி பேசுனா எத்தனை எலெக்ஷன் நின்றுருக்கேன்றது ஒரு தகுதி கிடையாது. ரிச்சி பெனோ பத்தி நான் சொன்னேன்ல, அவர் வந்து கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஜேர்னலிசம் படிச்சுட்டு அப்புறம் வந்தாரு கமெண்ட்ரிக்கு. கரெக்ட். சோ அந்த டைம்லயே he had to equip himself. ஏன்னா அந்த டைம்ல ஜேர்னலிஸ்ட் மட்டும் தான் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அவர் நானும் ஜேர்னலிசம் படிச்சுட்டு உங்களோட வந்து உட்காருன்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டர்ஸ் வந்தாங்க. லெஜெண்ட்ஸ் ஆர் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஜாப், இல்லைன்னு சொல்ல. பட் ஆடினது மட்டுமே ஒரு தகுதி கிடையாது. we've seen really good exceptions like ஹர்ஷா போக்லே. சில கிரிக்கெட்டர்ஸுமே இதுக்கு நம்ம எக்யூப்டா இல்லைன்னு சொல்லி படிச்சுட்டு வராங்கல்ல ஆக்சுவலி. ஆமா, இன்ஃபேக்ட் நானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஹிந்தி கமெண்ட்ரி ரொம்ப பூம் ஆச்சு நடுவில் ஒரு டைம்ல. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார் கிரிக்கெட் ஹிந்தின்னு ஒரு இது வந்தப்போ சுனில் கவாஸ்கர், ரவி சாஸ்திரிலாம் டியூஷன் போனாங்க. ஹிந்தி கத்துக்கிறதுக்கு they took some quick classes. பாம்பேல வளர்ந்தவங்க தான், ஆனாலும் they had to கமெண்ட்ரிக்கு என்ன மாதிரி இது யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்க. so there's nothing wrong. ஓகே. சோ எந்த வேலையில இருக்கோமோ அந்த வேலைக்கான ஸ்கில்ஸ் நம்ம வந்து வளர்த்துக்கிறோமா அப்படின்றதுதான். ஆமா, அவ்வளவுதான். சூப்பர். சோ அடுத்துதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்கு போறோம். ராங் ஆன்சர் சொல்லி, தப்பித்தவரி கூட கரெக்ட் ஆன்சர் சொல்லிடக்கூடாது. விராட் கோலி யாரு? சீஃப் மினிஸ்டர். ராங் ஆன்சர் தானே. சூப்பர். கிரிக்கெட்ல 30 yard சர்க்கிள் ஒன்னு இருக்குல்ல, அது எதுக்கு இருக்கு? பே ஓட்டுறதுக்கா இருக்கட்டுமே. இப்ப வந்து அது ஒரு வட்டம் போடுவாங்க, தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது. அது வந்து பேய்க்கு ஒரு மார்க் போட்டிருக்காங்க, இதை தாண்டி நீ வரக்கூடாது, வந்தா பேட்டால் அடிப்பேன். ஆமா. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு? சுயம்பரம் படம் டைரக்ட் பண்ணாரு. நிறைய பேர் பண்ணாங்கல்ல, அவரும் ஒருத்தர். கின்னஸ் ரெக்கார்டுங்க. என்ன படம் அது? ஓகே.
MS தோனி எந்த டீமுக்கு ஆடுறாரு? ஷார்க்ஸ். ஷார்க்ஸா? சென்னை 28 பார்த்ததுல நம்ம கூட சொல்லுவாங்க ஷார்க்ஸ்னு. ஷூ போடுவாங்களே அதுதானே. ஓகே. கிரிக்கெட்ல எதுக்காக 3 ஸ்டம்ப் வச்சிருக்காங்க? 30 வச்சா பிச்சை தாண்டி போயிரும்ன்றனால. நல்ல ஆன்சர். ஹெல்மெட் போடுறாங்க கிரிக்கெட்ல, அது எதுக்கு? போலீஸ் புடிக்கும். ஓகே. கிரிக்கெட்ல இதுக்கு முன்னாடி ஒயிட்ஸ்ல மட்டும் தான் ஆடுவாங்க. இப்போ எதுக்காக இந்த கலர் ஜெர்சி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? அதாவது பிளேயர்ஸோட அம்மாலாம் வந்து துவைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால கலர் துணினா கொஞ்சம் ஈஸியா துவைக்கலான்னு. சூப்பர். என்னென்ன கேட்கறேன் பாருங்க. ஓகே. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸா இருந்தது. இதெல்லாம் எடிட்ல போடுவேன் பாத்துக்கோங்க. ஓகே. இப்ப பிளைண்ட் ரேங்கிங் IPL கேப்டன்ஸ் டாப் 10. ரிஷப் பண்ட் 10 தான் லாஸ்டா. ஆமா. சஞ்சீவ் கோயங்க என்ன சொன்னாரு? லெஜெண்டா வர போறாருன்னாரு. சொன்னாரு. ரஜத் பட்டிதார் 3. முரளி விஜய் 9. விராட் கோலி 5. ஹர்திக் பாண்டியா 6. ஷேன் வார்னே. வாவ். எப்படி வித்தியாசமா வச்சிருக்கோம். 4. ஸ்ரேயஸ் ஐயர். சரி 7. 7. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனாலும் 7. சுப்மன் கில் 8. டேவிட் வார்னர் 2. கௌதம் கம்பீர் கொய்யால 1. சூப்பர். ஆக்சுவலா அது ரொம்ப நல்ல டீமுங்க. ஆக்சுவலி கௌதம் கம்பீர் IPL கேப்டன் சூப்பரா இருக்காரு. சூப்பர். ஆனா நீங்க ஒரு 2 பேரை எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த 2 பேரை கொடுக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தனால இது ஒரு நல்ல கேமா மாறி இருக்கு. கமெண்ட்ஸ்ல திட்டுறவங்க எல்லாம் சுஜித் ஜிவி அவர் தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாரு பாத்துக்கோங்க. நீங்க சொன்னீங்க உங்களோட கமெண்ட்ரியில மெமரபிளான மொமெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த கமெண்ட்ரி பேனலுக்குள்ள வரணும்ன்றது ஒரு பெரிய ஆசைன்னு வச்சுக்கலாம். பட் கமெண்ட்ரி பேனல்ல என்னோட பேரை சொன்னது நீங்க தான். ஆமா. ஒரு தடவை வந்து சீகா சார் வந்து இவரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க வந்து சுஜித் ஜீவியாக மாறிய சீகா அவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அத வந்து அப்படியே எனக்கு வந்து நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. அப்படியே ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கிரிக்கெட் கமெண்டேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசையோட இருக்கவங்களுக்கு அதற்கான வழியை நீங்க சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா எப்படி சொல்லலாம்? ரொம்ப பெரிய கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க சுஜித். அதாவது ஒண்ணு என்னதுன்னா, முதல்ல நீங்க உங்களையே ஒரு பிராண்டா உருவாக்கணும். எடுத்தோடனே எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கும் வந்து சோஷியல் மீடியால மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ பேசிக்கா ஒன்று தான். இது டக்குன்னு ஓவர் நைட்டா நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ உங்களை மாதிரி யூடியூபர்ஸே நிறைய பேர் பண்றீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்குறீங்க. அந்த பிராண்ட் வந்து கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா யூ வில் கெட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ ஒன்று உங்களுக்கு அந்த பிராண்ட் ஒன்று இருக்கணும். இன்னொன்று டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நத்திங் லைக் இட். ஏன்னா இப்போ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, நாங்க வந்து டக்குன்னு அதை பாக்குறோம் பேசுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. என் காதுல ஒரு 10 பேர் பேசிட்டு இருப்பான். நான் அதை ஃபில்டர் அவுட் பண்ணணும். என் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்றதை கேட்கணும். சில சமயம் 2 கமெண்டேட்டர்ஸ் தான், அவங்க 2 பேர் என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். கமெண்ட்ரி ப்ரொடியூசர் மேட்ச் இதுக்கு எடுத்து போறாங்க. ஸோ டெலிவிஷன்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க எந்த வாய்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணணும், எந்த வாய்ஸை கேட்கணுன்றது நீங்க எக்யூப் ஆயிருவீங்க. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணிக்கணும். டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா அது ஒரு அட்வான்டேஜ். சூப்பர். நீங்க சொல்றது வந்து இந்த பொம்மல் கேஸ் சம்பந்தம் மாதிரி, இந்த பக்கம் மாடு வேற முட்டாம பாத்துக்கணும், இங்க பாம்பு இருக்குதுன்ற மாதிரி சவைக்கணும், மொட்டை விடணும், என்னென்ன மேட்டர்லாம் இருக்கு இந்த மாதிரி டாக் பேக்ல அவங்க சொல்லுவாங்க. கோ கமெண்டேட்டர்ஸ் இருப்பாங்க. நானுமே இந்த கமெண்ட்ரி இதுல எல்லாம் பாத்திருக்கேன். ஒரு பட்டன் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை அப்பப்போ அமைக்கிப்பாங்க. அது எதுக்கு அமுக்குறீங்க? எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? பட்டன் கீழே ஒரு பேனல் இருக்கும். ஸோ எங்களோட காமெண்ட்ரி பேனல்ல பிஜிஎம்னு ஒன்று இருக்கும். பிஜிஎம்னா இந்த க்ரௌட் நாய்ஸ். இப்போ அது வந்து மியூட்டா இருந்தா மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னு ஒரு சத்தம் க்ரௌட் இப்போ 4 போச்சுன்னா வருதுல்ல, அதுலதான் வந்து அது இருக்கும். இன்னொரு ஸ்விட்ச் வந்து ஸ்டம்ப் மைக் இருக்கும். ஓகே. ஸோ பிளேயர்ஸ் பேசுறதெல்லாம் நாங்க கொஞ்சம் க்ளோஸா கேட்கலாம். அதை வால்யூம் ஏற்றி இருக்கிறதுக்கு ஃபேடர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு பட்டன் இருக்கும், லேசின்னு. அந்த லேசி பட்டனை லாங் ஹோல்ட் பண்ணணும். பண்ணா நான் பேசுறது ஆடியன்ஸ்க்கு கேட்காது. ஓகே. பட் என்னோட கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற பிசிஆர்ல இருக்கிற என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர், மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு அதுக்கு இது 3 தான் முக்கியமான பட்டன்ஸ். அதை தவிர லெவல் ஏற்றிக்கிறதுக்கு, பார்ட்னரோட லெவலை ஏற்றிக்கிறதுக்கு, தேர்ட் கமெண்டேட்டர் இருந்தால் அவரோட லெவலை குறைச்சிக்கிறதுக்கு. இப்போ நானி சார்லாம் பேசுறப்போ நான் லெவலை ரொம்ப குறைச்சி வைக்கணும். இதுவே வந்து இப்ப வேற ஏதாவது ஒரு கமெண்டேட்டர் சீகா சார் இருந்தாலும் குறைச்சு வைக்கணும். வேற ஒரு கமெண்டேட்டர் வந்து அந்த லெவலை நான் ஏற்றி வைக்கணும். ஓகே. அதுக்கு பட்டன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஸ்டம்ப் மைக் பத்தி சொன்னீங்க. ஸ்டம்ப் மைக்ல நீங்க வந்து கேட்ட ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன்? கம்ப்ளீட்லியாவே இருந்துச்சு. ஒரு ஓவர் வந்து நானும் அபினவ் முகுந்தும் கமெண்ட்ரி கேகேஆர் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி போலிங், தினேஷ் கார்த்திக் கீப்பிங். ஃபுல் ஓவர் நாங்கள் மொதல் பால் நான் மைக் எடுத்து நான் சொன்னேன், அபினவ்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பயா பண்ணலாம் பயா அப்படின்னு. அபினவ் வந்து ஒரே ஏஜ் குரூப்ன்றதுனால ப்ரொடியூசர் வந்து கியூன்றாரு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டேன்,
இந்த மாதிரி எப்படி நாங்க செய்யற வேலையை தினேஷ் கார்த்திக் செஞ்சுட்டு இருக்காரு, நாங்க எதுக்கு செய்யணும், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நாங்க மைக்கு கீழே வச்சுட்டு ஓகே அவன் இப்போ மாத்தி அடிக்க போறான் பாரு உடனே பேட்டர் அதே மாதிரி ரிவர்ஸ் படிச்சாரு. ஓகே தினேஷ் கார்த்திக் அதை ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்த பால் இப்படி இது பண்ண போறான், நீ இதை பண்ணுன்னு. நான் பேசி தமிழ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுனால என் ஆடியன்ஸ்க்கு அது புரியும். ஓகே நான் எதுவுமே பேசல. ஓகே தினேஷ் கார்த்திக் சொன்னதுக்கு நாங்க 2 பேரும் ஒரு ஒன் வேர்ட் ரியாக்ஷன் அப்படியே வச்சிட்டோம். ஓகே சம்டைம்ஸ் அதானே கமெண்ட்ரி. சூப்பர். இது வந்து இளையராஜா சார்கிட்ட கேட்குற மாதிரி மியூசிக்கா போட்டுட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல சைலன்ஸ் பண்றதுதான் வந்து கரெக்ட்ன்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆனதுக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அந்த ஸ்டம்ப் பேபி ஆமா அதை கட் பண்ணி போட்டாங்க. சில சமயம் நான் அதுல பேசாம இருக்கிறது தானே எனக்கு வந்து நல்ல கரெக்ட். சூப்பரா இருந்தது அந்த கான்வர்சேஷன். அண்ட் வந்து இப்போ நாங்க வெளியில இருந்து பாக்குறப்ப பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அம்பையர் இருக்காங்க. மேக்சிமம் எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், டிவி அம்பையர் தெரியும், கமெண்டேட்டர்ஸ்லாம் வெளியே தெரியுறாங்க. இதை தாண்டி யாரோட உழைப்பெல்லாம் வந்து ஒரு மேட்ச் பாக்குறதுல இருக்கு? ஒரு 1000 பேர் இருக்காங்க சுஜித். உங்களுக்கு வந்து பேசிக்கா நான் வந்து எங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நான் சொல்றேன். நான் வந்து கிரவுண்டுக்கு ஒன்றும் வரல. இப்போ கண்ட்ரோல் ரூம்ல இப்போ நாங்கள் கமெண்டேட்டர்ஸ் இருக்கோம்னா ஒரு ஸ்டாட்டோ ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இதில் கிரிக்கெட்டை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது வேலைக்கு பார்க்கணும்னா நம்பர்ஸ். ஓகே ஸோ ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஒரு லேப்டாப்போட உட்காந்துருப்பாரு. ஒரு பிளேயர் வந்து இப்போ 1450 இருக்கும், 45லயோ 46லயோ இருக்கிறப்பவே எங்க காதுல வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. ஓகே மாதிரி 1450 இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிஷியனோட வேலை அது. கிராஃபிக் ஆப்ரேட்டர், ஸ்கோரர் இதுக்கு கீழே டிக்கர் வருது, ஒரு பால் போட்டதுக்கு அப்புறம் மாறுது. ஓகே அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு கிராஃபிக் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் ஏஆர் கிராஃபிக்ஸ். மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடி நாங்கள் தானோஸ் வண்டின்னு பாலாஜி சொல்லுவாரு, அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அதை தவிர இவிஎஸ் ரொம்ப முக்கியமான வேலை. இவிஎஸ் வந்து ஐ திங்க் யூரோப்பியன் வீடியோ சோர்ஸ்னு ஒரு மிஷின். இப்போ நீங்க ஒரு பால் பாக்குறீங்க, ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் bowling to விராட் கோலி, ஷார்ட் பால் புல் ஷாட் 4 போயிடுச்சு. அடுத்த செகண்டே எப்படி ரீப்ளே வருது? நீங்களும் மீடியால இருக்கீங்க, எடிட்ல ஒரு சிஸ்டம்ல போட்டு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவிஎஸ்ன்ற மிஷின் ஒரு இப்படிதான் இருக்கும். ஓகே ஒரு சின்ன ரெக்டாங்கிள், அதுல ஒரு 4 பட்டன் இருக்கும், அதுக்கு ஒரு மவுஸ் இருக்கும். அது இவிஎஸ் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு அட்டாச்சு. தப்புன்னு அவங்க ஒரு ரோல் பண்ணணும், அதை ப்ரீ ரோல் பண்ணா அந்த ரீப்ளே வந்து நிற்கும். அதை தப்புன்னு ஒரு எடிட் பண்ணுவாங்க வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரீப்ளே வரும். ரொம்ப சேலஞ்சிங் ஜாப், ரொம்ப அண்டர் ரேட்டட். அண்ட் இந்த மாதிரி ஜாப்ல நிறைய தமிழ் பசங்க இருக்காங்க. ஓ சூப்பர். ஸோ இவிஎஸ் ஆப்ரேட்டரோட வேலை அது. கிராஃபிக் ஆப்ரேட்டர்னு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய வேலை. ஆடியோ இன்ஜினியர், ஃபேட் பண்றது, எங்களுக்கு மைக் மாட்டுறதுல நிறைய இருப்பாங்க. கிரவுண்ட்ல இருக்கிற ஆடியோ இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஸ்டம்ப் மைக் கேக்குதுல்ல, அது எப்படி சில பேர் யோசிச்சிருக்காங்களா? சில சமயம் ட்ரிங்க்ஸ் பிரேக்ல பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டம்புக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை திறப்பாங்க. கரெக்ட். அது உள்ள மைக் ஃபிட் ஆயிருக்கும், அப்புறம் அது இதோட அட்டாச் ஆயிருக்கும். ஹாக்கை ஆப்ரேட்டர்ஸ் அதுலயும் நிறைய வெள்ளக்காரங்க இருக்காங்க. பட் சில தமிழ் பசங்களும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க வேலை பார்க்குறாங்க. மேட்ச்க்கு முன்னாடியே வந்து எல்லாம் இன்சிங்க் இருக்கா, கேமராவை கரெக்டா எந்த பிச்சோ எந்த ஸ்டம்போ ஏத்தாப்புல வைக்கிற மாதிரி நிறைய ஜாப் இருக்கு. சூப்பர். ஸோ வந்து கிரிக்கெட்ல தன்னை அசோசியேட் பண்ணிக்கணும், ஆனா எனக்கு பிளேயர் மட்டும் தான் ஆக முடியுமா அப்படின்னு ஆப்ஷன்ல இருக்கிறவங்க ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குன்றீங்க. ஆனா சில பேர் என்ன கேட்பாங்க, டீமோட டிராவல் பண்ணணும். டீமோட டிராவல் பண்ணா நீ பிளேயர் தான், சும்மா டீம் பஸ் டிரைவரா கூட இருக்கலாம். இப்படி கேட்டா என்னன்னு சொல்ல முடியும்? இல்ல இப்ப என்னன்னா வெளியில இருந்து தெரியறது அவ்வளவுதான், வந்து பிளேயர் ஆயிரணும் எப்படியாவது அப்படின்னு நினைப்பாங்க. சோ இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலியா பதில் சொல்றீங்க. ரொம்ப கேஷுவலா இருந்தது. ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச். ஒரு புது முயற்சி எடுத்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.